beyond infinity and back again. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நமக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்கும், எந்த லெவல் நமக்கு வந்து ரீச் ஆகும், எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு, ஸோ நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி நல்ல என்ட்ரி கிடைக்கும், ஸோ நம்ம எந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணலாங்கிறத நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்டில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் நம்ம பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெட் மீட்டிங் வந்து நமக்கு வந்து ஆஸ் மார்க்கெட்டை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோ அவ்வளோதான் நமக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது பெரிய அஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து நமக்கு வந்து 469 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டும் நமக்கு வந்து பாசிட்டிவ், ஏசியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவ் தாங்க. ஹாங்காங் மட்டும் நமக்கு வந்து 48 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் இருக்காங்க, நெகட்டிவ் இருக்காங்க. அது பெரிய மேஜர் சேஞ்ச் இல்லை. ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவாக கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. 16,757 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் போகுங்கிறத நம்ம பார்ப்போம். அரௌண்டு 16,760 650 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 436 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு 712 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மொமெண்டம் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டு வந்து அப்சைடு இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா சார்ட் வாங்க பார்க்கலாம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து மார்க்கெட்டு வந்து எந்த டைரெக்ஷன் போகுங்கிறது என்னோட வியூ நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 16,757 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து அது ஓப்பன் ஆகிறதே நமக்கு பார்த்தீங்கன்னா R1 R2லாம் பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் அங்கேருந்து நமக்கு சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்கன்னா நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஸோ மேபி அங்கேருந்து கொஞ்ச நேரம் சைட்வேல கன்சாலிடேட் பண்ணுறாங்க, சஸ்டெயின் பண்ணி அங்கேயே கன்சாலிடேட் பண்ணுறாங்கனாலும் நமக்கு திரும்ப மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 16,800 பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்த டார்கெட்டு 16,900ம் 16,950 அதை பிரேக் பண்ணால் 17,000 இன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து 16,850 வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நமக்கு மேலே 16,950 17,000 நமக்கு அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா நமக்கு வந்து 16,700 வந்து நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 16,700 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மார்க்கெட்டு அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இந்த வியூவில் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ரெண்டு வியூவில் நான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா. டவுன் சைடு வந்ததுன்னா மார்க்கெட்டு சப்போஸ் வந்து நமக்கு இங்கேருந்து டவுன் சைடில் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து டவுன் சைடில் பெரிய கேண்டலாக வச்சுட்டு நமக்கு வந்து இந்த லெவலையும் 16,700 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 16,650 அதை பிரேக் பண்ணி வராங்கன்னா நமக்கு 16,620. இங்கே வந்து மூவிங் ஆவரேஜ் 20 இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி போகிறாங்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்த டார்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 16,527. ஓகேங்களா. ஸோ என்னோட வியூ வந்து அப்சைடு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஈவெண்ட் ட்ரேட் நடக்குது. ஸோ கொஞ்சம் கான்சியஸாகவும் இருங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபெட் மீட்டிங் ஈவெண்ட் இருந்தது இல்லையா. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டு வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கான்சியஸாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், எப்படி நமக்கு மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்கு, எந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணோம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாரெல்லாம் நமக்கு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல். Beyond infinity and back again. To them.
Young dog and a talking.